சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய முஅஜிசாத்துக்கள் அற்புதங்கள் 1000 இருக்கின்றன. அதுல நாம எதையும் எடுத்துக்க வேணாம். அற்புதம் சொல்றதா இருந்தா ஒன்னே ஒன்று சொல்லலாம், அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அருமை தோழர்கள் என்று குறிப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரம் சாதிச்சதுக்கு உண்மையான ஒரு துணை யாருன்னு கேட்டா சஹாபாக்கள் தான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா காலத்திலும் கை கொடுக்கக்கூடிய தோழர்களாக இருந்தார்கள். ஒன்றை சொன்னால் அப்படியே செய்யக்கூடியவர்கள் சஹாபாக்கள். மேலான பெருமக்களே, அதே நபியினுடைய சொல்லை கேட்டு சஹாபாக்கள் வாழ்ந்ததன் காரணத்தினால் தான் சஹாபாக்களிலே குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹு என்ற பட்டத்தை பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஒரு மனிதர் வந்தார். ஹைபருடைய போருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை பொறுப்புதாரியா நியமிச்சாங்க. அவர் அங்க போய் அந்த பொறுப்புல நிறைவேற்றிட்டு திரும்ப பெருமானாரை சந்திக்க வரும் பொழுது கையில பேர்ச்சப்பழத்தோட வர்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேர்ச்சப்பழத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க. அக்குலு தம்ரின் ஹைர அஹாக்கதா, இது என்ன, இது ஹைபருடைய பேர்ச்சப்பழமா? ஆமா. ஹைபருடைய பேர்ச்சப்பழம்னா இவ்வளவு மட்ட ரகமா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்ல, அங்க மட்டமான பேர்ச்சப்பழம் இருக்கு, உயர்ந்தரமான பேர்ச்சப்பழம் இருக்கு. அப்படின்னா அந்த உயர்ந்தரமான பேர்ச்சப்பழம் எங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல மட்டமான பேர்ச்சப்பழம் 2 சா இருந்தா நாங்க உயர்ந்தரமான பேர்ச்சப்பழம் 1 சா வாங்குவோம். உயர்ந்தரமான பேர்ச்சப்பழம் நாங்க மட்டமான பேர்ச்சப்பழம் 3 சா வாங்குறாங்க. உயர்ந்தரமான பேர்ச்சப்பழம் 2 சா நாங்க வாங்குவோம். சான்னா ஒரு கூட அளவு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா தஃஅலு பிஹில் ஃபஹம பிதாரிஹி சும்மா பிதாரிஹிம் ஹனீபல் ஜனீபல். அதாவது நீங்கள் பேர்ச்சப்பழத்துள்ள நிறத்தையோ அல்லது அதுல உள்ள மட்ட ரகத்தையோ அதனுடைய குவாலிட்டியை நீங்க என்ன செய்யாதீங்க, வச்சு அதை முடிவு பண்ணாதீங்க. அதனுடைய மட்டமோ உயரமோ அது வேற, ஆனா இனம் ஒன்று. பேர்ச்சப்பழத்துல எல்லாமே ஒண்ணுதான். அது கொட்டை உள்ளதா இருந்தான்னு கொட்டை இல்லாததா இருந்தான்னு வாயில கொட்டா பேர்ச்சப்பழம் தமிழ்தான். அதுக்கு பேர் வேணா வச்சுக்கலாம், மஸ்கட் அது என்ன வேணா வச்சுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழத்துல கூட அந்த வித்தியாசத்தை பிரித்து பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அப்படி செய்யாதீர்கள். பொதுவா நம்மள நிறைய பேர் ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போனா வரும்போது வீட்டுக்கு காஸ்ட்லியானதை வாங்கிப்பாங்க. யாரும் தவறா எடுத்துக்கலாம், மாத்தி கூட சொல்லலாம். அல்லது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடியவங்க தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது செய்வாங்க, நெருங்கிய சொந்தத்துக்கு நல்ல குவாலிட்டியா வாங்கி தருவாங்க. கொஞ்சம் அப்படி தூரமா வச்சு பாக்குற அளவு சொந்தத்துக்கு ஒரு மட்டாரமான வாங்கி தருவாங்க. அதை குடும்பங்களே உயர்வாத்தல் நினைச்சுப்பாங்க. அதை வாங்குறது என்ன செய்வாரு, ஆமா இது ஒரு துணி, இது கொண்டாந்து தர்றாங்க, இதே என்கிட்ட 10 கிடக்குது. ஒருவருக்கு அன்பளிப்பு செய்யும் போது கூட அதுல மட்டரகமான விட்டுட்டு உயர்வானதை கொண்டாந்து தரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிந்தனை எங்க போகுதுன்னு பாருங்க. எல்லாமே பேசப்படும் தானே, ஏன் அதை பிடிக்கிறீங்கன்னு